தொலைக்காட்சியிலே மிக சிறப்பான நிகழ்ச்சியாக தொடர்ந்து பல ஆண்டுகள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் சார்பாக மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆம், ஜெபமே ஜெயம் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், திறப்பின் வாயிலிலே எனக்காக நிற்க யார் உண்டு என்று கேட்கின்றார். அதே போல ஜெபம் என்பது ஒரு திறப்பின் வாசல். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கிறோம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளை ஏற்ற நாட்களிலே பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்கிறார். இந்த வாரத்திலும் செய்திகளோடு நாம் இணைந்திருப்போம். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி மாதம் 21 ஒவ்வொரு வருடமும் இந்த உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது வங்காள மொழி பேசும் மக்கள் மீது உருது மொழி திணிக்கப்பட்டதற்கு எதிராக போராடிய 5 மாணவர்கள் 21/2/1952 நாள் படுகொலை செய்யப்பட்டனர். அந்த நாளை மையமாக வைத்து ஐக்கிய நாடுகள் அன்றைய தினத்தை தாய்மொழி நாளாக கடைபிடித்து கொண்டாடி வருகின்றார்கள். இந்த தாய்மொழி தினம் என்பது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கிறது. அந்த தாய்மொழியிலே கல்வி கற்பதும் அந்த தாய்மொழியிலே சிந்திப்பதும் தான் ஒரு மனிதனை உயிரோடை செய்யும். தாய்மொழி ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்தியாவை பொறுத்தளவில் 1500க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது. அதில் எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள் இருக்கிறது, எழுத்து வடிவமுள்ள மொழிகள் நிறைய இருக்கிறது, ஆட்சி மொழி என்று தனியாக இருக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கிறது. அது எழுத்து வடிவம் இருந்தோ இல்லையோ அவனுக்கென்று ஒரு மொழி இருக்கிறது. அப்போ அந்த மொழியை பாதுகாக்க வேண்டும், அந்த மொழியில் அவர்கள் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இன்னொரு மொழி, ஒரு மொழியின் மீது, ஒரு மொழி பேசும் மக்கள் மீது இன்னொரு மொழி திணிக்கக்கூடாது அப்படி என்பதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய சில காரியங்களை கவனித்து பார்த்தோம்னா, நம்முடைய தாய்மொழிக்கு அநேக வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷினரிகள் மிகுந்த தொண்டாற்றியிருக்கிறார்கள். உதாரணமாக வீரமாமுனிவர், அவர் தாய்மொழிக்கு, நம்முடைய தமிழ் மொழிக்கு சிறப்பான தொண்டாற்றிய ஒரு மாமனிதர் வீரமாமுனிவர். 2வது கால்டுவெல், அவரும் திராவிட ஒப்பிலக்கணம் என்ற ஒரு பெரிய அருமையான புத்தகத்தை எழுதி தமிழ் மொழியே மிக தொன்மையான மொழி என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு அருமையான புத்தகத்தை அவர் எழுதின பிறகுதான் தமிழ் மொழியின் சிறப்பு அனைவரையும் போய் சேர்ந்தது. அதனால் கால்டுவெல் அவர்களை நாம் இந்த தாய்மொழி தினத்தில் நாம் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். இன்னொன்று ஜி போப் அவர்கள், அவருடைய பெயரே தமிழ் மாணவன் என்பது, என்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் துயில்கிறான் என்பதை எழுதி வையுங்கள் சொன்னவர் ஜி போப். ஆகவே இவர்களெல்லாம் தமிழ் மொழியை, வெளிநாட்டில் இருந்தவர்களும் ஜெர்மானிய மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆங்கில மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் மொழி நேசித்தவர்கள், தமிழ் மொழிக்காக தொண்டாற்றியவர்கள், தமிழ் மொழிக்காக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். சீகன் பால்க் வேதாகமத்தை முதலாக தமிழில் மொழிபெயர்த்தவர் ஒரு ஜெர்மானிய இளைஞன் சீகன் பால்க். அவர் மூலமாக தான் இன்றைக்கி நான் வேதாகமத்தை வாசிக்கிறோம் தமிழ் மொழியில். அவரும் ஏராளமான தமிழ் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அப்போ இவர்களெல்லாம் தமிழ் மொழியில் நாட்டம் கொண்டு தமிழ் மொழியிலே அவர்கள் அக்கறை கொண்டவர்கள். இன்னொன்று நம்முடைய தமிழ் மொழிக்கு மிக சிறப்பு, உலகத்திலேயே தமிழ் மொழியில் தான் முதலாக நமக்கு வேதாகமும் அச்சடிக்கப்பட்டது தமிழ் மொழி தான். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு நம்முடைய மொழிக்கு உண்டு. ஆனால் இந்த தாய்மொழி தினத்தில் பிப்ரவரி 21 கொண்டாடப்பட்ட தாய்மொழி தினத்தில் நம்முடைய தாய்மொழியை, அவரவர் பேச வேண்டிய தாய்மொழியை அவரவர் நேசித்து அவரவருடைய தாய்மொழியில் சிறந்து அறிஞர்களாக விளங்குவதற்கு இந்த தாய்மொழி தினத்தில் நாம் உறுதிமொழி ஏற்போம். ஆண்டவர் சகல மொழியியல் வல்லுநர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். தாய்மொழி என்று சொல்லும்போது நமக்கு தமிழ் மொழி தாய்மொழி, அம்மா அப்பா என்கிற அருமையான வார்த்தைகள் இந்த தமிழ் மொழியில் தான் இருக்குது. அம்மா என்று சொல்லும் பொழுது அது ஒரு மெல்லினம், என்ன இம், அப்புறம் ஒரு இம் குட்டல் ஆ, 2 மெல்லினம் எழுத்துக்கள் அங்கே இருக்குது.
அப்போது அம்மா என்பவர் மென்மையானவர் என்பதை அந்த சொல்லிலிருந்து வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் அப்பா என்று சொல்லி பார்த்தா இப் என்பது வல்லினம், அடுத்தால இப்குட்டல் ஆ என்ன 2 வல்லினம். அப்பா வந்து கொஞ்சம் வன்மையானவர், அவர் கொஞ்சம் கடூரமானவர் என்பதையெல்லாம் தெரிந்து அம்மா சொல்லி கொடுக்கு. ஒரு ஆங்கில வழி கல்வி நிலையத்துக்கு போயிருக்கும்போது அந்த கல்லூரி அந்த பள்ளி முதல்வரிடம் ஒரு பையன் அழுதுகிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னு அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறத இப்போ நான் பார்க்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராக்ரஸ் கார்டில் கையெழுத்து வாங்காமல் வந்திருக்கான் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முதல்வர் கேட்குறாரு, ஏன்ப்பா அவங்க வீட்டில் அப்பா அம்மா யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்கிறான். தாத்தா பாட்டி இல்லைங்கிறான். அப்போ யார்கிட்டையாவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையாவது கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது சொல்கிறான், எங்கள் வீட்டில் மம்மி டேடி தான் இருக்காங்க, அம்மா அப்பா இல்லையா, மம்மி டேடி இருக்காங்களாம். இப்போ எந்த அளவுக்கு தாய்மொழி பற்றி இன்னைக்கு நம்ம இல்லாத நிலையில் இருக்கிறோம். நிறைய குடும்பங்களில் இந்த அம்மா அப்பா அப்படிங்கிற வார்த்தையை மறந்து மம்மி டேடி அப்படி சொல்றத ஏன் அதிகமா விரும்புறாங்கன்னு தெரியல. இந்த உலக தாய்மொழி தினத்திலேயாவது நம்ம மொழியில நம்ம பேரண்ட்ஸை நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம அழைக்கணும். அம்மா அப்பா, அது ஒரு அன்பான ஒரு மொழி. அதை சொல்லும் போது ஒரு அன்பு, ஒரு பாசம் எல்லாம் அதுல இருக்கு அந்த மொழியில. இதை ஏன் நம்ம மறந்து போய் மம்மி அது என்னமோ மம்மி டேடி என்று சொல்லியாச்சுன்னா ஒரு பெருமை நினைக்கிறாங்க. ஆனா அது பெரிய தவறு. மம்மி அப்படின்னாலே அதுக்கு பிரேதம், சவம், பிணம். மம்மி டேடி அப்படி சொல்லும் போதே நம்முடைய ஒரு அந்நியன், நம்ம ஒரு அந்நியனாகவே இருக்கிறோம். அதனால அம்மா அப்பான்னு பிள்ளைகள் ஒருவேளை நீங்க மம்மி டேடின்னு பிள்ளைகள் கூப்பிடுவதற்கு நாம் கற்றுக் கொடுத்திருந்தால் அதை மாற்றி வருங்காலத்திலாவது என்மையாவது அம்மா அப்பான்னு சொல்லி கூப்பிடுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பா. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அன்பும் அறிவும் இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லையா, மிருகம் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட அந்த தாய்மொழி பற்றி நம்ம எல்லாருக்கும் வேணும். இன்னைக்கும் இப்போ சொல்கிறோம், வீரமாமுனிவரை சொல்கிறோம், கால்டுவெல்ல சொல்கிறோம், போப்பை சொல்கிறோம், சீகன் பால்க் சொல்கிறோம், எல்லாமே அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள். அவங்க நம்ம மொழியை நேசித்தாங்க. கடற்கரையில் சீகன் பால்க் கடற்கரையில் மணலில் சுடு மணலில் தமிழ் பழகி பார்த்துருக்கிறார். நமக்கு தாய்மொழி பிறந்த மொழி, அந்த பிறப்பு மொழியையே நம்ம சொல்கிறதுக்கு வெட்கப்படுறோம். நம்ம பிள்ளைகளை நம்ம தாய்மொழி கல்வியில் படிக்க வைக்கிறதுக்கும் வெட்கப்படுறோம். என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான்னு சொல்கிறது, மெட்ரிகுலேஷனில் படிக்கிறான், சிபிஎஸ்சியில் படிக்கிறான், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பெருமையாக நினைக்கிறோமே வெளியே. இதே சந்ததி நம்முடைய முன்னோர்களெல்லாம் இந்த அங்கே வேலை பார்க்குற அதே பள்ளிக்கூடத்தில் ஆங்கில வழி கல்வியில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்தாங்க? அவங்க தாய்மொழி கல்வியில் தான் படிச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், வகுப்பு பள்ளிக்கூடத்தில் வளாகத்தில் தமிழ் பேசக்கூடாது, பேசினா ஃபைன் அப்படிங்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது அந்த டீச்சர் பேசுகிறதுக்கு எங்களுக்கு கேட்குது, தமிழில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன தாய்மொழியில் சொல்லி கொடுத்தா அவன் புரிய முடியும். தாய்மொழி தான். அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவன் தாய்மொழியில் கல்வி கற்றால்தான் அவனுக்கு அவனுடைய என்ன சப்ஜெக்டை படிக்கிறானோ, என்ன ஒரு காரியத்தை குறித்து படிக்கிறானோ அது அப்படியே மனதில் மனசில் பதியும். அந்த அவனுடைய உண்மையான அர்த்தம் எல்லாம் விளங்கும். என்னதான் ஆங்கிலத்தில் படித்தாலும் வேற்று மொழியில் படித்தாலும் தமிழ் மொழியில் கற்றுக்கொள்வதை போல அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் அதில் வரவே வராது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்லிடுறாங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் ஆங்கிலத்தில் படிக்கட்டு தவறில்லை. ஆங்கில மொழியிலே ஆங்கிலத்தில் புலமை வாய்க்கட்டும், ஆங்கிலத்தில் வல்லுநர்களாகட்டும், அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கட்டும், எங்கேயும் போய் உலகத்தில் எங்கேயும் போய் ஏன்னா வேலை பார்க்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம், தாய்மொழி கண்டிப்பாக வீட்டில் அம்மா அப்பா அதை கூப்பிட்டு பழகிட்டாலே நம்முடைய மொழியை நாம் நேசிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். மட்டும் இல்லை, அதுதான் உண்மையான பாசம். அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை சொல்லிக் கொடுக்குறதுல எடுக்கிற அக்கறை தமிழில் இல்லை. அந்த ரைட்டிங்கை பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிறான், கோழி கிண்டன மாதிரி கிண்டி போடுறான். இல்லை, சில பிள்ளைகள் பேசும்போது தமிழ் நம்ம மொழி தமிழ் மொழி, ஆனால் தமிழையே அவங்க எனக்கு இதில் புரியல, எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அதை சிலர் என்ன நினைக்கிறாங்க, பிரஸ்டீஜாக நினைக்கிறாங்க. தமிழ் மொழி தெரியவில்லை என்பது ஒரு கௌரவம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு பொறியிட்டே இருக்குது. அதை மாற்றணும். மாற்றி தமிழ் மொழி அவங்களுக்கு இங்கிலீஷில் வாசிக்கிறாங்க, பட் அதுக்கு மீனிங் சொல்ல தெரியாது. ஒரு வேர்டை வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு மீனிங் சொல்ல தெரியல. அப்போ என்னன்னே அவனுக்கு புரியாமல் அவனா படிச்சிருதான் அப்படியே எழுதிடுதான், மார்க்கு 100 எடுத்துருதான். அது பெரிதல்ல. தாய்மொழியில் அவன் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு
பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஃபவுண்டேஷன் தாய்மொழியாக இருக்கட்டும், அதுக்கு மேலே நீ செங்கல் கட்டு கட்டுறது மாதிரி நீ என்ன மொழியும் படிச்சுக்கோ. ஜெர்மன் எல்லாம் படிச்சுக்கணும். ஜெர்மன் படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், கர்நாடகா படிக்கலாம், எத்தனையோ மொழி. எந்த மொழி நமக்கு ஈர்ப்புடைய மொழியா இருக்கிறது படிக்கலாம். மலையாளம், கேரளா, திருவனந்தபுரத்துக்கு போனால் மலையாளம் தெரியணும், நம்ம கண்டிப்பாக படிக்கலாம். இங்கே பாம்பேக்கு போனோம்னா இங்கே ஹிந்தி தெரியணும், படிக்கலாம். ஆனால் பேஸ்மெண்ட்டு வீட்டுக்கு எப்படி பேஸ்மெண்ட் வந்து நம்ம அவசியமோ அதுதான் வாழ்க்கையிலேயே தமிழ் மொழி நம்முடைய பேஸ்மெண்ட்டாக இருக்கணும். அதுதான் ஃபவுண்டேஷன். அதுக்கு மேலே நீ மாளிகை கூட கோபுரம் கட்டினாலும் சரி, உன்னுடைய புகழ் எங்கே வேணாலும் போகட்டும். சென்றிடுவீர் 8 திக்கும், எந்த 8 திசைகளும் போனாலும் தமிழ் மொழி போல ஒரு இனிதான மொழி கிடையாது. அந்த தாய்மொழியை நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாருன்னா அதன் மூலமாக நம்ம ரொம்ப பெருமைப்படணும். இன்னும் பெருமைக்குரிய காரியம், முதலாக தமிழ் மொழியில் தான் பைபிள் வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொல்லும்போது அதை கேட்பதற்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன, அந்த மாதிரி தாய்மொழியை நம்ம மறக்கக்கூடாது. அது மறந்தாச்சுன்னா நம்ம தாயை மறந்த மாதிரி. தாய்மொழியை மறந்து தாய்மொழியில் எழுத தெரியல, பேச தெரியல, கையெழுத்து போட தெரியல. இப்போ அரசாங்கமெல்லாம் தமிழ் மொழியில் தான் கையெழுத்து போடணும்னு கட்டாயப்படுத்தியிருக்கு. அந்த தமிழ் மொழியில் தான் கட்டாயமாக கையெழுத்து போடணும். அப்படிப்பட்ட ஒரு, இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறத தமிழ்னு நினச்சிக்கிடுறோம், டிக்கெட்டுன்னு சொல்கிறத தமிழ்னு நினச்சிக்கிட்டோம், மெடிக்கல் ஸ்டோர்னு சொல்கிறத எல்லாம் இப்படி இங்கிலீஷ்லேயே தமிழாக்கிக்கிட்டே வந்துட்டோம். ஏன்னா அப்படி சொல்லாதான் பஸ் ஸ்டாண்டுக்கு போ, பேருந்து நிலையத்துக்கு போனால் தெரிய மாட்டேங்குது, பயணச்சீட்டு தாங்கன்னா தெரிய மாட்டேங்குது, என்ன மருந்தகத்துக்கு போனால் தெரியவா செய்யுது. பயணச்சீட்டு கேட்டால் கண்டக்டரே கீழே இறக்கிட்டோம், எங்கேயோ போகக்கூடிய வந்த பஸ்ஸில் ஏறி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. என்ன ஹாஸ்பிட்டல் எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே பழகிட்டோம். ஆமாம், ஷாப், மார்க்கெட். ஆமாம், அதனால் அந்த பழக்க வழக்கங்கள் இப்படி இருக்குது. தாய்மொழிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்போ தமிழ் மொழியில் சொல்லப்போனால் அது கணினி அப்படின்னா யாருக்கு புரிய போகுது? என்ன அலைபேசி, காஃபிக்கு கூட குழம்பின்னு சொல்கிறாங்க, வடிகட்டி, அந்த என்ன கொட்டை வடி நீர் அப்படின்னு சுத்தமாக தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க. அப்படிலாம் நம்ம மொழிபெயர்க்க சொல்லலை. ஓரளவுக்கு தாய்மொழி மேலே நம்ம பாசமுடைய பிள்ளைகளாக இருக்கணும். வருங்கால சந்ததியினர் அந்த தாய்மொழியை நம்ம முக்கியப்படுத்துவோம். தாயை முக்கியப்படுத்துறது மாதிரி தாய்மொழியை முக்கியப்படுத்துவோம். நம்மால் இயன்றவரை தாய்மொழி வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். இப்போ செம்மொழி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு கிடச்சிருக்கு தாய்மொழிக்கு. அந்த தாய்மொழி பல நாடுகளில், பல பல்கலைக்கழகங்களில், பல பாராளுமன்றங்கள்லாம் பாராட்டப்பட்டிருக்கு. இப்போ சிங்கப்பூர்லலாம் தமிழ் மொழி தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ தமிழ் மொழியிலையும் எல்லா அறிவிப்பும் இருக்கிறதாக நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரி தமிழ் மொழியை நம்மால் இயன்றவரை நம்ம மறக்காதபடி எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்வோம். மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம். அதில் இருக்கிற இனிமையை நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததியும் கண்டு ருசிக்கத்தக்கதாக நாம் இந்த உலக தாய்மொழி நாளில் நாம் நினைவு கூறுவோம். அந்த நாள் நமக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கட்டும். ஜெயிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஆண்டவரே எங்களுக்கென்று ஒரு மொழியை தந்த எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாளிலும் நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் தமிழ் மொழியிலே நாங்கள் எங்கள் தாய்மொழியாக கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாளிலும் ஆண்டவரே உலக தாய்மொழி தினத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்கள் தாய்மொழியை நேசிப்பதற்கு ஆண்டவரை கற்றுத்தர வேண்டும் என்று ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள், இளம் தலைமுறைகள் தங்கள் தாய்மொழியை நேசித்து தாய்மொழியிலே அவர்கள் கல்வி கற்பதற்கும் தாய்மொழியை இன்னும் அதிகமாய் நேசிப்பதற்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்தியா தேசத்தில் பேசப்படுகிற 1500க்கும் மேற்பட்ட மொழிகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா மொழிகளிலும் ஆண்டவரே தமிழ் மொழியிலே ஆண்டவரே முதலாக வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டது போல எல்லா மொழிகளிலும் கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அதன் மூலம் அநேக மக்கள் நாகரிகத்தை கண்டுகொள்ள வேண்டும். அதன் மூலம் அநேக மக்கள் அறிவை கண்டுகொள்ள வேண்டும், ஞானத்தை கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்ற ஒரு தாகத்தோடு நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது, நம்முடைய குரூப் 2 தேர்வு நம்முடைய தமிழ்நாடு தேர்வாணையம் மூலமாக நடத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்வு குரூப் 2. இதில் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், சார் பதிவாளர், உதவி தொழிலாளர் ஆய்வாளர், இன்னும் உதவி பிரிவு அலுவலர், வருவாய் உதவியாளர், ஊரக வளர்ச்சி உதவியாளர், இப்படி 5413 இடங்களை நிரப்பும் வகையில் ஒருங்கிணைந்த குரூப் 2 குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சரி,
இதில் வந்து பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 23ஆம் தேதி வரை இணையதளத்தில் போய் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதில் என்னென்ன பாடங்கள் அப்படி நம்ம அந்த பாடம் தேர்வு அப்படியெல்லாம் இணையதளத்தில் அதில் எல்லா விளக்கங்களும் இருக்கிறது. இதில் வந்து முதல்நிலை தேர்வும் தொடர்ந்து பிரதான தேர்வும் இறுதியில் நேர்முக தேர்வும் நடத்தப்படும். இது வந்து குரூப் 2 அப்படிங்கிற தேர்வுக்கு குரூப் 2ல் உள்ள எக்ஸாம் வந்து முதல்நிலை தேர்வு, 2வது மெயின் பிரதான தேர்வு, இறுதியில் நேர்முக தேர்வு. ஆனால் குரூப் 2A மட்டும் எப்படின்னா மெயின் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி, 2வது மெயின் எக்ஸாம், அதற்கு பிறகு 3வது நேர்முக தேர்வு இன்டர்வியூ வந்து நம்ம குரூப் 2க்கு மட்டும் உண்டு. குரூப் 2A அந்த தேர்வுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, நேர்முக தேர்வு கிடையாது. அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்களுக்கு பணியிடங்கள் வழங்கப்படும். இது ஒரு அரசாங்க பணியிடங்கள். தமிழ்நாடு அரசில் நாம் பணிபுரிவதற்கு விருப்பமுள்ள மாணவர்கள், இளங்கலை பட்டம் படித்தவர்கள் இந்த மார்ச் 23ஆம் தேதி முதல் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மார்ச் 23ஆம் தேதி உள்ள இந்த காலகட்டங்களில் அந்த TNPSC இணையதளத்தில் போய் நீங்கள் பார்த்து இந்த பணிகளுக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணி அரசு பணிகளை அமர்வதற்கு நீங்கள் ஆண்டவரத்தில் ஜெபித்து தேர்வு எழுதுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது மாணவர்கள்ட்ட நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது. எல்லா மாணவர்களிடமுமே அதாவது ஒரு வேலைக்கு போகணும், அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எல்லா எண்ணமும் அந்த பிஞ்சு உள்ளத்திலேயே அது பதிஞ்சிருக்கு. ஆனால் எங்கே போகிறது, எப்படி போகிறது, வழிகாட்டி இல்லாமல் தான் தவிக்கிறாங்க. இன்னைக்கு அதற்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அன்பானவர்களே, மாணவ செல்வங்களுக்கு அரசு தேர்வு இது ஒரு சிறப்பான பதவி, நல்ல பதவிகளுக்கான தேர்வுக்கு இந்த குரூப் 2 2A ரெண்டும் வழி கொடுக்கிறது. அதனால் மாணவர்கள் நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு நல்ல போதிய இடைவெளியும் இருக்குது. மார்ச் மாதம் வரை உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் விடாமல் முயற்சி செய்தீங்கன்னா வேதத்தில் சொல்கிறபடி குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஏன்னா ஆண்டவர் நம்மை நிச்சயமாக நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை அன்பு பிள்ளைகளுக்கு தர அவர் நல்லவர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கேட்கிறவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறான் என்றும் வேதம் சொல்லுது. அதனால் நம்ம கேட்போம். இந்த தேர்வுகளை நல்ல முறையில் எழுதுவதற்கு அவர் ஞானத்தை பரத்திலிருந்து தந்து நம்முடைய பிள்ளைகளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களுக்காக, இந்த ஆயத்த நாட்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தட்டும். நல்ல வேலைவாய்ப்பில் நம்முடைய பிள்ளைகள் அமர்வார்கள். உங்களுக்காக இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, சகலத்தையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவரே, எல்லாவற்றையும் அதினதின் காலங்களில் செய்து முடிக்கிறவரே, ஆமாண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் என்னுடைய முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து எங்களுடைய வழிகளிலெல்லாம் நாங்கள் உண்மை நினைக்கும் போது நீர் எங்களை செம்மையான பாதைகளிலே ஆண்டவரே, எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி எங்களை வழிநடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர். இந்த நாட்களிலே அரசாங்கம் அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. குரூப் 2, குரூப் 2A போன்றவற்றிற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மாணவர்கள் அரசு தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல வேலை வாய்ப்பில் அமர வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எதிர்கால கனவுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொன்னது போல சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை, யோசேப்புக்கு கொடுத்த ஞானத்தை அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தருளும். சேஷித்த ஞாபக சக்தியை தாரும். ஆண்டவரே, தேர்வுக்கென்று என்னென்ன வகையிலே தன்னை ஆயத்தப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அநேக செய்திகளை ஆண்டவரை சேகரித்து கொண்டு தேர்வுக்கென்று ஆயத்தப்பட நீர் உதவி செய்யும் சுவாமி. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாரும். ஆண்டவரே, கஷ்டத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு ஆண்டவரே, இது ஒரு நல்ல வழியாக விடிய காலையாக மாறத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கட்டும். அப்பா, பெரிய காரியங்களை செய்யும். உங்களுடைய கரத்திலே பிள்ளைகளை தருகிறோம். பொறுப்படுத்துக்கள், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மூன்றாவது ஒரு செய்தி, உண்டியலில் சேர்த்த சில்லறைகளை கொடுத்து
ஸ்கூட்டர் வாங்கிய அஸ்ஸாம் காய்கறி வியாபாரி. சரி. இதை ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூப்பில் இன்றைக்கு இந்த செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து ஹபிஷர் அக்னாத். இவர் வந்து காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார். சரி. அவருக்கு சொந்தமாக ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனால் பெரிய வியாபாரி கிடையாது, ஒரு சின்ன காய்கறி வியாபாரி. அதனால அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு உண்டியல் வாங்கி அந்த பணத்தை சேமித்து கொண்டே வருகிறார். சரி. ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு மேல் பணத்தை சேமித்து வைத்து விட்டு அந்த ஒரு ஷோரூமுக்கு போகிறாரு. இந்த உண்டியலெல்லாம் ஒன்று கொடுக்குறாரு. கொடுத்து இந்த பணத்துக்கு ஸ்கூட்ரு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அந்த அங்கே உள்ள ஊழியர்கள்லாம் அந்த உண்டியலை உடைத்து 3 மணி நேரம் எண்ணிருக்காங்க. 3 மணி நேரம் எண்ணும்போது 22,000 ரூபா இருந்தது. மொத்தமே 22,000 ரூபா இருந்துருக்கு. சரி. அப்போ மீதி என்ன பண்ண அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃபைனான்ஸ் போட்டு அவங்களுக்கு ஸ்கூட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் இது வந்து ஒரு செய்தி. ஆனால் இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னா அந்த மனிதனுடைய கடின உழைப்பு. சரி. 2வது பொறுமை. அவர் உடனே போய் வாங்கணும் போனோம் அப்படி இல்லை, ஒரு வருஷமாக அதுக்குன்னு சேர்த்து வைத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுமையான ஒரு குணம். 3வது சேமிக்கின்ற ஒரு தன்மை, ஒரு சேமிப்பு. இந்த 3ம் இதில் இந்த செய்தியில் வந்து நான் வந்து ஒரு கடின உழைப்பு, தன்னுடைய உழைப்பை நம்பி யார்ட்டும் போய் உதவி கேட்கல. தன்னுடைய உழைப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தில் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு ஆசை, கடின உழைப்பு. 2வது பொறுமை. அவருக்கு வந்து உடனே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லை, அந்த ஆசை இருக்கு. ஆனால் நமக்கு அந்த டைம் வரும்போது வாங்கினதில் ஏறத்தாழ நீடிய பொறுமையோடு இருந்து 1 ஆண்டுக்கு மேலே இப்போ சேர்த்து வைத்து அவர் வாங்கியிருக்கிறார். 2வது. 3வது தன்னுடைய வருமானத்தில் சேர்த்து வைத்து வாங்க வேண்டும் என்ற ஒரு சிக்கன. இந்த 3ம் இவருடைய இந்த இதிலிருந்து இருக்கிறதாக இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. அதனால நம்முடைய பிள்ளைகள் முன்னால ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே இந்த ஒரு கார்டு கொடுப்பாங்க, ஒரு கார்டு. நாங்கள் 6th 7th படிக்கும் போதே, நான் 6வது 7வது படிக்கும் போதே ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதில் 10 பைசா 5 பைசா 25 பைசான்னு இருக்கும். அதை நம்ம கொடுத்து அதில் டிக் அடிப்பாங்க. கடைசியில் ஒரு வாரம் ஒரு மாத முடிவில் நமக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம் அந்த ரூபாய் கொடுப்பாங்க. அது ஒரு அந்த சேமிக்கின்ற பழக்கத்தை மாணவ பருவத்திலேயே கற்றுக் கொடுத்தார்கள் அந்த நாட்களில். அதுபோல் எல்லா வீடுகளிலும் உண்டியல் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. நீ அதில் சேர்த்து போடிப்போம். அந்த காலங்களில் உறவினர்கள் வந்தாச்சுன்னா அவங்க வந்து அந்த பிள்ளைகளோட பேசி முடிச்சுட்டு புறப்படும் போது எல்லா பிள்ளைகள் கையிலையும் கண்டிப்பாக 20 ரூபா, அந்த 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா இப்படி கொடுத்துட்டு தான் போவாங்க. கொடுக்காம யாரும் பிள்ளைகளுக்கு வந்து வெறுங்கையோட போகவே கிடையாது. அந்த அளவுக்கு பழக்கம் நம்மளுடைய வீடுகள் அந்த நாட்களில் இருந்து. அப்போ அந்த உண்டியெல்லாம் அந்த பிள்ளைகள் சேர்த்து வைக்கும். அந்த பொருளெல்லாம் அவங்க தரக்கூடிய பைசாக்கெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அப்படி அந்த சேமிக்கின்ற பழக்கம் அந்த நாட்களில் இருந்தது. இப்போ இருக்கு, நிறைய வீடுகளில் வாங்கி கொடுக்குறாங்க, நிறைய வீடுகளில் உண்டியல் வைத்திருக்கிறார்கள். சேமிக்கின்ற பழக்கம் இருக்கிறது. அதனால இந்த செய்தியின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், பிள்ளைகள் சேமிப்பு பழக்கம் வர வேண்டும். எந்த பொருள் மீது ஆசைப்பட்டாலும் உடனே வாங்கிடணும் அப்படி இல்லாமல் நமக்கு எப்போது கிடைக்குதோ அப்போது கிடைக்கும் என்கிற ஒரு பொறுமையோடு இருந்து காத்திருந்து பெற்றுக்கொண்டால் அது ஆசீர்வாதம். சரி. பொதுவாக சொல்லுவாங்க சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஏன்னா அவருக்கு எடுத்த உடனே போய் ஒரு ஃபைனான்ஸ் இப்போ நிறைய இருக்குவாங்க, இலவசமாக வாங்க. ஆமாம், 600 500 கட்டினா போதும் உங்களுக்கு வீட்டில் ஸ்கூட்டர் நிற்கும். டிவி வாங்கிட்டு போங்க, ஸ்கூட்டரை வாங்கிட்டு போங்க, எல்லாம் கவர்ச்சியான விளம்பரம் இருக்குது. ஆனால் ஒரு வாரம் ஒரு மாதம் நீங்கள் தவணையும் கொடுக்காம இருந்தோ பாருங்க, உங்களை என்ன மாதிரிலாம் பேசுவாங்க பாருங்க. இந்த மனுஷன் அப்படி இல்லையே, சிறுதுளி பெருவெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறார். அது 22,000 ரூபா சேர்த்துருக்கிறார். அது அவர் கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க எவ்வளோ சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லை, மீதி தொகையை நாங்கள் உங்களுக்கு கடன் முறை தவணை முறையில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் என்றெல்லாம் சொல்லி அவரை ஊக்கப்படுத்துகிறாங்க. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்கணும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் ஒருவேளை இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் அது விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்த வல்லவர். குறிப்பாக நம்ம வர்ற மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து நம்முடைய தவக்காலம் ஆரம்பமாகுது. அதுலேயும் நமக்கு ஒரு உண்டியல் தரப்போகிறாங்க. அந்த உண்டியல்லையும் நம்ம அதுக்கு அந்த உண்டியலுக்கு பேர் சுய வெறுப்பு உண்டியல். அந்த சுய வெறுப்பு உண்டியலையும் நம்ம இப்படிப்பட்ட ஆண்டவருக்கென்று கொடுக்குறோம் என்ற எண்ணத்தோடு நம்ம நிரப்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கும்போது, அதாவது நம்மை வெறுத்து, கடமைக்காக அல்ல, நம்மை வெறுத்து நம்ம எதையெல்லாம் வெறுக்கிறோமோ இந்த லெந்து காலங்களில் அந்த காணிக்கையை, அதற்கான பணத்தை அந்த உண்டியலில் நம்ம சேகரித்து படைக்கும்போது கர்த்தருடைய நாம
ராஜ்ய விருத்திக்காக அது பயன்பட முடியும். அதனால் எதுவுமே சேகரிப்பு, ஒருவேளை சம்பாதிப்பது பெரிய காரியம் இல்லை. இத்தனை லட்சம் சம்பாதிக்கிறேன், எனக்கு மாசச்சம்பளம் இவ்வளவு என்று சொல்வது பெரியதல்ல. அதில் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறோம் என்பது தான் முக்கியம். ஏன்னா மனிதனுடைய காலம் நம்முடைய கரத்தில் இல்லை, காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எப்போ முடியும்னு தெரியாது. அப்போது நம்ம பிள்ளைகளையோ நம்முடைய குடும்பத்தையோ நம்ம அனாதைகளாக்கி விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு நல்ல சேமிப்பு இருந்தால் தான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமும் நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம சேமிப்பு போகத்தான் செலவு. சேமிப்பு தான் முதல் இடம் இருக்கணும். நம்ம சம்பளத்தில் முதல் இடம் சேமிப்புக்காகத்தான் இருக்கணும். அதே போல் நம்ம உலகத்தில் நம்ம அன்பை சேமிப்போம், நண்பர்களை சேமிப்போம், நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வாழ்க்கையில் சேமித்தோம்னா அது ஒரு சிறப்பான இடம் பெறும். இதே போல் ஒரு அஸ்ஸாமில் தான் நடந்திருக்குன்னு இல்லை, நம்முடைய பகுதியிலே நடக்கணும், நம்ம குடும்பத்திலேயே நடக்கணும். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். இது மாதிரிலாம் காதில் கேட்குறோம்னா இப்படிலாம் வாழ்க்கையில் மனுஷர்கள் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு அதே எண்ணம் வரும். வீட்டுக்கு வந்த உறவினர்கள் கொடுக்குற காசை கொண்டு போய் வீணாக்காதபடி அதை சேமித்து வைக்கும்போது, அந்த சார் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே சேமிப்பு அட்டை சஞ்சாயிகா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் மாணவர்களை ஓராண்டு சேமிக்க வைத்து அந்த வருஷத்தின் முடிவில் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அடுத்த கல்வியாண்டுக்கு அந்த பிள்ளைகள் ஆயத்தப்படுறாங்க. நோட்டு புத்தகங்கள் வாங்க இப்போ அரசாங்கம் இலவசமாக கொடுத்துருது எல்லாம். ஆனால் அந்த காலங்களில் நோட்டு புத்தகம் வாங்குறதுக்கு பெற்றோரோட காசு இருக்காது. 4 பிள்ளைகள் படிக்குதுன்னா 4 பிள்ளைகளுக்கும் நோட்டு வாங்கணும், புஸ்தகம் வாங்கணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க சேமிப்பு தொகை அந்த குடும்பங்களுக்கு பயனுடையதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை நம்ம இந்த சின்ன வயதிலேயே, இளமை பருவத்திலேயே நம்ம அந்த பிள்ளைகளுக்கு பிஞ்சு உள்ளத்தில் நம்ம விதைப்போம்னா அது வளர்ந்து பெரிய மரமாகி அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அதுதான் நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. இந்த நாட்டில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி அஞ்சலகங்களில் பெண் பிள்ளைகளுக்கான சேமிப்பு திட்டம் இருக்குது. அதையும் நம்ம பெண் பிள்ளைகளை பிறந்துட்டவங்களே பொம்பளை பிள்ளை பிறந்துட்டேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு அந்த பிள்ளைகள் பிறந்தார்களோ அவர்கள் பேரில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அது கல்லூரி பருவத்தில் வரும்போது நல்ல பயனுடையதாக இருக்குது. அதனால் சேமிப்போம், நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நம்ம வளர நம்மை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பத்திரிகை செய்தியை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, அதில் ஒரு காய்கறி வியாபாரி, ஒரு சின்ன தொழில் செய்த காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சிறு வியாபாரி தன்னுடைய உழைப்பிலிருந்து சேமித்து தான் விரும்பிய வாகனத்தை பெற்றுக்கொண்டார் என்று நாங்கள் செய்தியில் வாசித்தோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் கடின உழைப்பு, பொறுமை, சேமிக்கின்ற பண்பு இவை எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த செய்தியை ஜனங்களிடத்தில் பேசியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்கள் அல்லது செய்தியை கேட்ட பிள்ளைகள் தங்களுடைய இளம் வயதிலேயே சேமிக்கின்ற ஒரு பழக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரை, பொறுமையோடு காத்திருந்து தாங்கள் விரும்பிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல பொறுமையை ஆண்டவர் இந்த பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நாமும் உழைக்க வேண்டும் என்கிற, நாம் உழைத்து நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி முன்னிருந்து இந்த செய்திகளை கேட்டு எங்களோடு கூட ஜெபித்த அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்ததாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளில் உள்ள சமூகத்திலே ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவிலும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு 3 செய்திகளுக்காக ஜெபித்தோம். நம்முடைய தாய்மொழியை நேசிப்போம், அரசு பணிகளிலே அமர்வதற்கென்று நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையிலும் சிக்கனத்தை கடைபிடிப்போம், பொறுமையோடு வாழுவோம், உழைத்து நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் நாம் ஒருவரை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.